என்ன பண்ணுவாராம், எப்போதுமே இந்த அடியார் பெருமக்களுக்கு என்ன தேவையோ, சாப்பாடு வேணும்னா சாப்பாடு கொடுப்பாரு, பூஜைக்கு பொருள் வேண்டுமானால் பூஜைக்கு பொருள் வாங்கி கொடுப்பாரு, எதையாவது எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்னா எல்லா பணிகளையும் செய்வார். எல்லா பணிகளையும் செய்து இறைவனின் மீது அன்பை செலுத்தக்கூடியவர். யாராவது ஒருத்தங்க சிவ பூஜைக்கு வச்சிருக்கக்கூடிய பொருளை எதையாவது ஒரு 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 காலால் உதைத்து விட்டார்களோ, இல்லை ஏதாவது ஒரு நிபந்தனை, ஒரு அதை அவமதித்து பேசினார்கள் கூட போதுமா, அவமதித்து பேசினாலும் கோபம் வந்து விடுமா. இறைவனை அவமதித்து பேசுவது, இறை பொருளை அவமதித்து பேசுவது, இதெல்லாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய தீங்கு என்பதை உள்ளார்ந்து உணர்ந்து செயல்பட்ட ஒரு வரலாறு தான் இவருடைய வரலாறு. சரி, நமக்கு இறைவன் 2 செவிகள் கொடுத்திருக்கிறார், 2 கண்கள் கொடுத்திருக்கிறார், வாய் கொடுத்திருக்கிறார். இப்ப இதெல்லாம் எதுக்கு? 2 செவிகளும் நன்மையான செய்திகளை